சிறப்பான சில விஷயங்கள் என்னுடைய பார்வையிலிருந்து உங்களுக்காக வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆகுது. நான் இப்போ அதை டவுன்லோட் பண்ணுறேன். தெரியும் மழை பெஞ்சிட்ருக்கிற சூழ்நிலையில் எடுத்த ஒரு வீடியோ. எண்ணம் போல் வாழ்க்கை. ஒரு திருக்குறள், ஒரு அழகான திருக்குறளுங்க. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு தெரியுதுங்களா? நம்ம உழைப்புக்கேற்ற பலன் நம்மை சேரும். அதாவது அது வெற்றியாக முடிந்தாலும் சரி, அது தோல்வியாக முடிந்தாலும் சரி, அது ஒரு நல்ல அனுபவமாகவே நமக்கு இருக்கும். ஆனால் நம்ம முயற்சி பண்ணணும். அதற்கான முயற்சியை பண்ணணும்னா, ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம முயற்சியில் ஈடுபடும் பொழுது வெற்றி அடைந்துட்டா ஓகே, தோல்வி அடைஞ்சிட்டா அது ஒரு நல்ல பாடம். இப்படி தான் செய்யணும் போல இருக்குன்ற அடுத்தது நம்ம கற்றுப்போம். இப்படி தான் அந்த ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விதத்தை நம்ம கற்றுக்குறோம். ஸோ எதுவாக இருந்தாலும் அது வெற்றி தானே, தோல்வி கிடையாது. தோல்வியாகவே இருந்தாலும் அதுவும் ஒரு நல்ல அனுபவம். அப்படி தான் இந்த திருக்குறள். இதை சொல்லி எண்ணம் போல் வாழ்க்கையும் அப்படின்னு நான் சொல்கிறேன். எண்ணம் போல் வாழ்க்கைனா நம் மனசில் உதிக்கக்கூடிய எண்ணங்கள் என்னவாக இருக்கின்றதோ அதுபோலவே நம்மளுடைய செயல்கள் அமைகின்றது. நம்மளுடைய செயல்கள் எவ்வாறு அமைகின்றதோ, செயல்கள் சிறப்பாக அமைந்தால் அது வெற்றி. செயல்கள் அதை நம்ம சரிவர செய்யலை அப்படின்னா அது தோல்வி. இதுதான், இவ்வளோதான் எல்லா விஷயங்களுக்குமே பொருந்தக்கூடிய ஒரு இது. நிறைய அனுபவம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கின்றது. அதிலிருந்து நல்லவற்றை எடுத்துக்கொள்வோம். நல்லவற்றை இல்லாமல் நம் கண்ணில் தென்படுபவை, நடக்கக்கூடுபவை அதெல்லாம் சரி ஓகே அப்படின்னு இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அதுதான் வாழ்க்கையோடது. வாழ்க்கையில் எது எதற்காக நடக்குதுன்னே தெரியாத சூழ்நிலையில் கடவுள் மேலே பாரத்தை போட்டு அடுத்தடி நடக்கிறது தான் நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது அப்படி நினச்சி நான் வீடியோ எடுத்து பார்க்கும்பொழுது, மறப்பது அப்படிங்கிறது வரமே இல்லை, மறப்பது அப்படிங்கிறது சாபமே அப்படின்னு 2 தலைப்பில் பட்டிமன்றம் பேசிகிட்டு இருந்தாங்க. மொபைலில் பார்த்தேன். ராஜா சாருடைய பட்டிமன்றம் ரொம்ப கலகலப்பாக போயிட்டு இருந்தது. இறுதியில் மறதிங்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். உறவுகளுக்கிடையும் சரி, இல்லை எந்த விஷயங்களாக இருந்தாலும் நம்ம ஒரு விஷயத்தை இறுக்கமாக பிடிச்சிட்டு இருந்தோம்னா அது சரி வராது. நம்ம அதிலிருந்து மூவ் ஆகி வரணும்னா அதை மறந்து வெளி உலகத்தை பார்த்தா தான் முடியும். அது மாதிரி தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.